இந்த 5 கேட்டகரியும் தெரியாமல் நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் கூடிய சீக்கிரம் ரக் புல்ல மாட்டி நடுத்தருக்கு வரீங்க. நான் சொல்கிறது என்னன்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக வழங்கணும்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட எண்டில் உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகும். நீங்கள் அடுத்த ரக் புல்ல மாட்டுறதும் மாட்டாமல் விடுறதும் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு வழங்கும். எல்லா கிரிப்டோ கரன்சியும் பார்க்குறதுக்கு ஒன்று மாதிரி இருந்தாலும் எல்லாத்தோட யூஸ் கேஸ்களும் அப்படி இல்லாட்டி எல்லாத்தோட விஷயங்களும் ஒன்று இல்லை. ஓகே, நிறைய கேட்டகரியாக பிரிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 5 கேட்டகரியாக எல்லா கிரிப்டோவையும் பிரிச்சிடலாம். நம்பர் 1, த ஒன்லி ஒன், த பெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின். பிட்காயினுக்கு நிகர் எதுவுமே இல்லை. பிட்காயின் தான் நம்பர் 1. பிட்காயின் தான் கிரிப்டோ கரன்சிக்கே ஒரு ஸ்டாண்டர்ட் உண்டு. பிட்காயின் தான் உலகத்திலே முதலாக உருவாக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சி. ப்ளஸ் பிட்காயின் உருவாக்கத்தோட தான் பிளாக் செயினுங்கிற ஒரு டெக்னாலஜியை வந்தீங்க. இன்றைக்கு பிளாக் செயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ மட்டும் இல்லாமல் வேறு டோக்கனைசேஷன் அது இது சொல்லி நிறைய கேட்டகரி நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டுருக்குது. ஆனால் பிளாக் செயினுங்கிற உருவாயினது பிட்காயினோட உருவாக்கத்தோடு தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் செயின் டெவலப்பர்ஸ், அடுத்தது பிளாக் செயின் ரிலேட்டடான ஃபீல்டுகள், பிளாக் செயின் ரிலேட்டடான ஜாப்புகள், அது சம்மந்தமான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி நிறைய விஷயம் வந்துருக்குது. ஜஸ்ட் பிளாக் செயின் டெவலப்பராக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் 6 ஃபிகர் மினிமம் 6 ஃபிகர்லேருந்து அப்போ 6 ஃபிகர் வரையும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் இயர்லி. ஓகே, நீங்கள் அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேஸில் உங்களுக்கு எந்த விதமான டிகிரியும் தேவையில்லை. நான் இது சம்மந்தமாக ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நான் என்ன பார்க்கலன்னு சொன்னால் போய் பார்த்துக்கொள்ளுங்க. 2வது கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்ட்காயின்ஸ். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா கிரிப்டோ கரன்சியையும் எடுத்து அதில் பிட்காயினை தவிர்த்துட்டு மற்ற எல்லா கிரிப்டோ கரன்சியும் அல்ட்காயின் சொல்லுவாங்க. பிட்காயின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் 1, அதுக்கு நிகராக ஒன்றும் இல்லைங்கிறதுக்காக பிட்காயினை மட்டும் தனி ஒரு கேட்டகரி ஆக்கிட்டு மிச்சம் எல்லா கிரிப்டோ கரன்சியையும் A to Z எல்லாத்தையும் அவங்க ஆல்ட்காயின் சொல்லி டிவைட் பண்ணுறாங்க. 3வது கேட்டகரி பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃபை காயின் சொல்லுவாங்க. இந்த டிஃபை காயின்ஸ் அப்படி டிஃபை டோக்கன்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ் ப்ரொஜெக்டுகளோட கனெக்ட் ஆகிருக்கும். அது என்ன டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ்ன்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி நம்ம பாய்ச்சிட்டு இருக்கிற சென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸுக்கு அல்டர்னேட்டிவாக அதுக்கு பெட்டராக கண்ட்ரோல் நம்மட கையில் எடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபைனான்ஸ், அதாவது டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ். உதாரணத்துக்கு பேங்க்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன்கள் கண்ட்ரோல் பண்ணி எல்லாருமே பெரிய பெரிய ஃபீஸ்கள் பெரிய பெரிய கள்ள வேலைகள் உள்ளுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ பேங்க்ஸில் எடுத்திங்கன்னா நிறைய பணத்தை பரிமாற்ற சேவை செய்வாங்க. அடுத்தது லெண்டிங் அண்ட் பரோவிங் செய்வாங்க. அடுத்தது பணத்தை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி ஃபிக்ஸ்ட் டிபாசிட் சேவிங்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் தர மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. இந்த விஷயத்தை ஒரு தனிநபர் கண்ட்ரோலில் இருக்கக்குள்ள அவங்க அதை மெனிப்புலேட் பண்ண சான்ஸ் இருக்குது, ஸ்கேம் பண்ணுறது சான்ஸ் இருக்குது, அவங்க மிடில் மேனாக இருந்துக்கிட்டு பெரிய அளவில் ஃபீஸை கலெக்ட் பண்ணுறது சான்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுகளுக்கு மாற்றிட்டா டீசென்ட்ரலைஸ்டாக அந்த விஷயங்களை கொண்டு வந்தது தான் இந்த டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் பிளாக் செயின் டெக்னாலஜி. இப்போ பிளாக் செயின் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இப்போ லெண்டிங் அண்ட் பரோவிங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் லெண்ட் பண்ணுறது, அதாவது உங்களை என்னை மாறிக்கிற சாதாரண ஆட்கள் லெண்டிங் பண்ணலாம். அதே மாதிரி உங்களே நேம் மாதிரிக்கிற சாதனாக்கள் அவங்க லெண்ட் பண்ணுற விஷயத்தை போய் பரோ பண்ணலாம். எல்லாமே ஆட்டோமேட்டட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலம் இந்த மாதிரியான டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ் பிளாட்ஃபார்மில் நடைபெறும். ஸோ அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவே கம்பவுண்டுங்கிற பிளாட்ஃபார்மில் அது சம்மந்தமான விஷயங்கள்னு சொன்னால் நீங்கள் தேடி பார்க்கலாம். நான் வீடியோ செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்கன்னா கேளுங்க, நான் அதுக்குரிய வீடியோகள் நான் செப்பரேட்டாக செய்கிறேன். இந்த மாதிரி ஆவே கம்பவுண்ட் மாதிரியான இதுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெண்டிங் அண்ட் பரோவிங்கை ஸ்பெஷலைட் பண்ணி டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸில் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிரிப்டோ கரன்சி இன்னொரு கிரிப்டோ கரன்சியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு பாவிக்கும். அதுக்கு பதிலாக டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுகள் நிறைய வந்துட்டு டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் இல்லாமல் உங்களே மாதிரி சாதாரண ஆட்களே காயின்களை ப்ரொவைட் பண்ணலாம். நம்மளோட காயின்லேருந்து இன்னொரு சாதாரண ஆட்கள் வந்து நம்மளோட காயின்லேருந்து ஒரு காயினை மாற்றிட்டு போகக்குள்ள அவங்க தர ஃபீஸ் நம்மளை மாதிரி இருக்கிற எல்லாரும் சாதாரணமான ஆட்களுக்கு போய் சேரும். ஓகே, தனி ஒரு ஆர்கனைசேஷனோட கண்ட்ரோல் இல்லாமல் அப்படி தனிப்பட்ட ஆர்கனைசேஷனோட கண்ட்ரோலில் இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க மக்களோட பணத்தை களவெடுத்துட்டு வர சான்ஸ் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டில் ஹெக் ஆகிற சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து ரீசெண்டாக கூட பைபிட்டுங்கிற ஒரு பெரிய சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் உண்டு ஹெக் ஆகினிக்கு. ஸோ அப்படி இது நான் சொன்னது 2-3 உதாரணம் தான். இதே மாதிரி சென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி உருவாக்கப்பட்ட டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் இதில் பூம் ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் நிறைய வளர்ந்து கொண்டு தான் போயிட்டு இருக்குது. நீங்கள் இன்னும் கிரிப்டோ கரன்சி இந்த ஃபீல்டுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் இந்த டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸை பற்றி நீங்கள் படித்து அதுக்குள்ளே ஒரு ஜப்பு அதுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் வரக்குள்ள நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிகள் இருக்குது. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேபிள் காயின். ஸ்டேபிள் கரன்சிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஏதாவது ரியல் வேர்ல்ட் அசட்டோட பெக் பண்ணியிருக்கும். ஓகே, ஏதாவது ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஒரு கரன்சியோட பெக் பண்ணியிருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கொமோடிட்டியோட பெக் பண்ணியிருக்கும். ஓகே, உதாரணத்துக்கு யூஎஸ்டிங்கிற காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் US டாலர் அதே பெறுமதியில் இருக்கும். ஓகே, US டாலர் $1 $1 இருக்கும். இப்போ நீங்கள் பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் டாலர் வேல்யூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடி குறையும். ஆனால் பிட்காயின் வேல்யூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிட்காயின் தான். ஆனால் பிட்காயின் டாலர் வேல்யூவில் பார்க்கக்குள்ள இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் $85,000-86,000 இருக்குது. இது லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னு சொன்னால் $100,000 மேலே போனீங்க அப்படின்னு சொல்லி மேலே கீழே போய் வரும் US டாலர் பெறுமதி. ஆனால் ஸ்டேபிள் கரன்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் US டாலர் பெறுமதிக்கு சேமாகவே இருக்கும். ஓகே, இப்போ $100 USDT வச்சுருக்கீங்கன்னா $100 பெறுமதியிலே இருக்கும். அதே மாதிரி கோல்டை பெக் பண்ண ஸ்டேபிள் காயின்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ யூகேட ஸ்டர்லிங் பவுண்ட்ஸை பெக் பண்ண இதுகள் இருக்குது, ஸ்டேபிள் கரன்சியில் இருக்குது. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேபிள் கரன்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய காயின்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, USDT USDC டாயின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மீம் காயின். சூதாட்டக்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பியோர் ஸ்கேம் தான் இந்த மீம் காயின். இந்த மீம் காயின்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பியோர் ஜோக் அப்படி ஸ்பெக்குலேஷன்களுக்காக மட்டுமே உருவாக்கப்படும். ஓகே, சும்மா ஒரு கிரிப்டோ கரன்சியை உருவாக்குவாங்க. அதுக்கு எந்த விதமான ஃபண்டமெண்டல்ஸும் இருக்காது, எந்த விதமான பர்பஸும் இருக்காது, எந்த விதமான ஒரு ப்ராப்ளத்தையும் அது சால்வ் பண்ணாது. சும்மா ஒரு ஃபன்னுக்கு இல்லாட்டி மார்க்கெட்டில் ட்ரெண்டாக இருக்கிற அதனால ஒரு பிரசிடென்ட்டோட பேரில் இல்லாட்டி மார்க்கெட்டில் ஃபன்னாக போயிட்டு இருக்கிற ஒரு மூவியோட பேரில் அப்படி இல்லாட்டி மார்க்கெட்டில் ஃபன்னாக இருக்கிற ஒரு செல்லப்பிராணியோட பேரில் சும்மா க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. சும்மா ஹைப்பை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த காயின்கள் பம்ப் அண்ட் டம்ப் ஆகும். இந்த காயின்கள் கடைசி வரையும் பம்ப் ஆகிட்டு போக மாட்டேங்கி ஒரு கட்டத்தில் டம்ப் ஆகி ஆகும். ஏன்னா இது ஃபுல்லாக பியோர் ஸ்பெக்குலேஷன். அடுத்தது சூதாட்டக்காரர்கள் இப்போ நம்ம வாங்கி விலை கூடக்குள்ள விற்பங்கிற அந்த ஃபுல் சூதாட்ட மைண்ட் செட்டில் உள்ள போய் வாங்கி இதை ட்ரேட் பண்ணுறங்கிற பேரில் சூதாட்டம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் மீம் காயின். நீங்கள் மீம் காயினில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சூதாட்டக்காரர் தான். உங்களோட பணத்தை கூடிய சீக்கிரங்கள் வந்து நடுத்தருக்கு வருவீங்க. நீங்கள் மீம் காயின் ட்ரேட் பண்ணுற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் என்னைட்டு நிறைய பேர் இது சொன்னோடனே நிறைய பேர் ஒத்துக்க மாட்டீங்க, நிறைய பேர் சண்டைக்கு வருவீங்க. நிறைய பேர் நான் மீம் காயினில் ட்ரேட் பண்ணி நான் மில்லியனர் ஆகிறேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிப்பட்டு போனாக்கெல்லாம் கொஞ்சம் காலத்தில் என்ன பிளாக் பண்ணிப்பட்டு ஓடிட்டாங்க. எந்த ஒரு காலமும் அவங்கள்ட்ட பணத்தை மில்லியனர் ஆக்கியெல்லாம் அவங்களோட பணத்தை இழந்து நடுத்தருக்கு தான் வருவீங்க. ஸோ அப்படி சேலஞ்ச் பண்ணிப்பட்டு போனாக்களும் கடைசியாக அந்த சேலஞ்சில் தோற்ற உடனே நேரடியாக வந்து ஃபேஸ் பண்ண இது இல்லாமல் இதில் என்ன வெக்கத்தில் பிளாக் பண்ணிப்பட்டு ஓடினாக்கள் தான் கூட. நான் கனகாலம் அதாவது தான் கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ள வந்த காலத்துலேருந்தே இந்த மீம் காயின் சம்மந்தமாக நான் வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் திருந்தின பாடலில் என்ன சூதாட்ட மைண்ட் செட் தான் நிறைய ஆக்கள்கிட்ட இருக்குது. லட்சக்கணக்கில் மீம் காயின்கள் உருவாகிட்டு இருக்கு. அப்படி லட்சக்கணக்கில் உருவாகிறதுல ஏதோ 1-2 தான் பம்ப் ஆகும். ஓகே, ஸோ அந்த 1-2 பம்ப் ஆகிறத பார்த்து ஓகே அவருக்கு அப்படியே ஆகிட்டுன்னு சொல்லிப்பட்டு நம்மளும் அதே மாதிரி எடுக்கலான்னு சொல்லிப்பட்டு கடந்த மீம் காயினில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் போடுற பணத்தில் எல்லா வேல்யூவையும் அது இழந்து -99.99 போய் உங்களோட வாலெட் ஃபுல்லாக பஞ்ச் ஆஃப் காயின்கள் வேர்த் இல்லாத காயின்கள் கடைசியாக இருக்கும். அதில் எந்த பெருமதியும் இருக்காது. அதுதான் நடக்குது இந்த மீம் காயின்ஸில். ஸோ மீம் காயின் ட்ரேட் பண்ணுற ஆளாக இருப்பீங்கன்னா இப்போ வெளியிறங்கிடுங்க. இது ஒரு போதை. இதுக்குள்ளே போனீங்கன்னா கடைசி வரையும் வெளியே வர முடியாது. உங்களோட பணம் எல்லாத்தையுமே இழந்து நடுத்தருக்கு வருவீங்க. ஸோ நான் சொன்ன இந்த 5 கேட்டகரியும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததா? அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரி தெரியும், எந்தெந்த கேட்டகரி தெரியல, இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எந்தெந்த கேட்டகரியை தெரிஞ்சு வந்தீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிரிப்டோ பிட்காயின் சம்மந்தமாக மேலதிக நாலேஜியல் எடுக்கணும்னு சொன்னால் எங்கள் HBU கன்சல்டன்சியால் நிறைய கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். சிலது ஃப்ரீ, சிலது பெய்ட். நிறைய கைடன்ஸ் கொடுத்துட்டீங்க. இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைமுக்கு இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இடிங்கிறதுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமில் எப்படி ஜாயின் பண்ணுறேன், இதோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்குங்கிற மேலதிக டீட்டெயில்ஸ் தான். பை.